வணக்கம். இன்று மார்கழி திங்கள் 12ஆம் நாள். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கும் திருவாசகமெனும் தேன் தந்த திருவாத ஊராரின் திருவம்பாவை 12ஆம் பாடலில் இருந்து சில வரிகளை சிந்தித்துவிட்டு சில விஷயங்களை பகிரலாம் என கருதுகிறேன். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் என்ற வரியின் பொருள், பிறவி பிணியில் துன்பப்படுகின்ற நம்மை காப்பதற்காகவே கையில் நெருப்பை வைத்து கொண்டு எல்லா உயிர்களையும் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் என்ற 5 விதமான தொழில்களை செய்து கொண்டே தில்லை சிற்றம்பலத்தை ஆடுகிறான் பெருமான் என்பது. அவனை கண்டு தெளிந்து அன்பே சிவமாய் அதுவே தவமாய் இருக்க வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் தானும் ஒருவனாக வந்த வள்ளல் பெருமான். கூணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன், எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர், பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்யே அவற்றில் புகுதாதீர், சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின், தெரித்திடும் சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின், சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியமே சேர்ந்திடுமே என்று உறுதி சொல்லி அழைக்கிறார். அவரின் அழைப்பை ஏற்று வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என சொல்ல, முந்தை மலை இருட்டொழிய முன்னுமினோ கரண முடுக்கொழிந்து கடைமரண நடுக்கொழிந்து முயன்றுலகில் பயனடையா மூட மதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே இயன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கும் நிலைவரவும் எம்மிறைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டீர், துயின்றுணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர், பயின்றறிய விரைந்து வம்மின் படியாத படிப்பையெல்லாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே என்கிறார். இந்த பாடலிலும் இன்னும் சில இடங்களிலும் இறந்தவர்கள் எழுந்தனர் என்பதன் பொருள், ஒத்தரவோன் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்று வள்ளுவம் சொல்லும். உலக நடையை புரிந்து கொண்டு பிறருக்கு உதவிகரமாக வாழ்பவனே உண்மையாக உயிர் வாழ்பவன். அப்படி செய்யாதவன் உயிருடன் இருந்தாலும் இறந்தவர்களுக்கு சமமாக கருதப்படுவான் என்பதற்கு இலக்கணமாக இருப்போர் தமது சன்மார்க்க சங்கத்திற்கு வந்தால் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்துவார்கள். அவ்வானவர்களையே செத்தார் எழுந்தனர் என்கிறார். ஆனால் நமது சகோதரர் ஒருவர் தமது எழுப்புதல் நம்பிக்கைக்கு வள்ளலாரை சாட்சியமாக்கியதால் நாம் இடிப்பார இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்ற வள்ளுவனின் வழி நின்று வரும் காணொளி காட்சி காமெடி போல முடிந்துவிடும் சகோ என எச்சரித்தோம். ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குறேன், அசிங்கப்படுத்திட்டீங்களா? நிறுத்துதல ஏன் ஒண்ணு கேளுங்க. ஏன் ஒண்ணு? ஊர்ல ஆளை கூட்டு வரதான். ஆளுங்க ஊர்ல ஒரு பையன் இல்ல. ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க, பக்கத்து ஊர்ல வந்து லாரி ஆளை கூட்டு வர. அது எனக்கு அவமானம். அதத்தான் நாங்களும் தீங்க பேசாத நீ. என்னதல நொன்ற கால்ல போட்டானோ? எதிரி நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அவர் கேட்கவில்லை. இன்று முடிவு நாம் கணித்தது போலவே நடந்துவிட்டது. ஆனாலும் உசுப்பேத்துபவர்கள் அவரை சும்மா விடுவதாக தெரியவில்லை. ஆனால் நம் நண்பர் ஒருவர் மட்டும் வாயாடிகள் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்தானே என இடித்துரைத்துள்ளது சற்று ஆறுதலாக உள்ளது. ஆனாலும் விதி வலியது, யார் சொல்லும் ஏறாது. காமெடி காட்சிகளுக்கும் பஞ்சம் வர வாய்ப்பு இல்லை. இவரை எச்சரித்தது போலவேதான் இன்னொரு நண்பரின் கனவுக்கும் விளக்கம் கொடுத்தோம். ஆனால் அவர்கள் பின்னலாடை நிறுவன பெயரை கனவில் அந்த சித்தர் சுதாம என சொன்னதாக சொல்கிறார்கள். இவர்களைப் போலவே தப்பாக புரிந்து கொண்டிருந்த ஆர்கவிற்கு விளக்கம் கொடுத்தோம். அவன் இவன் என அகவெளி ஒளிப்பாய்ச்ச கண்டேனவன் முக்கடல் முத்தும் நெய்தல் நிறமயிலின் மகவாய் யாம் பெயராய் பெற்றோம் என சொன்னால், சூதுடையோர் மறுதளித்தே மெய்ய நங்கில்லை அம்மேன்மகன் பொன்னி வளநாட்டில் பொங்கி வருவான் என பொய் பகர்ந்து நடுமாந்தர் மனமாற்றி நன்முனி போல நாடகம் அமைத்திடுவர். வேளங்கள் போரடித்த சோழ நாட்டு சுத்திரர்கள் சொல்லில் பொய்யுண்டே என கதை கட்டி ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என வரும் காமெடி வடிவேல் போல தெனாவட்டாக இருக்கிறார். ஆனால்
முடிவு வரும் காமெடி போலத்தான் இருக்கும் என்பது திண்ணம். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலிரே, விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே, எண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின், இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே.